23 ஆண்டுகளாக தொடர்ந்து எகிப்தை ரூல் பண்ணி வந்த ஒரு பேரழகி தான் கிளியோபட்ரா. கிளியோபட்ராவோட இறப்பு பற்றிய மர்மம் நீண்டுக்கிட்டே இருக்கு. அவங்க இறந்த பிறகு எங்கு புதைக்கப்பட்டாங்கங்கிற விஷயம் தெரியாமலே இருந்தது. ரீசண்டாக நைல் நதியில் மூழ்கி இருந்த டோப்போசிரிஸ்ங்கிற கோவிலிருந்து 2 மம்மி கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா 2 மம்மிகளுமே தங்க இலையினால் மூடப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது நடைபெறும். ஸோ இதை ஒரு முக்கியமான எவிடன்ஸாக ஆர்கியாலஜிஸ்ட் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 கிளியோபட்ரா முகம் பதிச்ச தங்க காயினையும் இந்த மம்மியோட சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச 2 உடலையும் எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது ஒரு உடல் ஆணோட உடலாகவும் இன்னொரு உடல் பெண்ணோட உடலாகவும் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இது கிளியோபட்ரா மற்றும் மார்க் ஆண்டனியோட உடலாக தான் இருக்கணும்னு சந்தேகப்பட்டாங்க.